சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். விஜயா வீட்டில் பெரிய பிரச்சனை வந்ததால் ரதியோட அப்பாவும் தீபனோட அப்பாவும் பணம் கேட்குறாங்க. இதை என்னால் சமாளிக்கவே முடியாது அப்படின்னு இங்கே மனோஜ் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி முத்துக்கிட்ட உதவி கேட்குறாரு. உடனே முத்துவும், அதுக்காக நீ எனக்கு கொஞ்சம் பணம் தர வேண்டியது இருக்கும். ஏன்னா நீ யாருக்குமே உதவி செய்ய மாட்ட. அப்படி இருக்கும்போது நான் செய்கிற உதவிக்கு நீ பணம் தருவல அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக பணம் கொடுக்குறேன். ஆனால் அந்த 10 லட்ச ரூபா பணத்தை தர முடியாதுன்னு அந்த ரதியோட வீட்டில் போய் பேசி புரிய வச்சு இந்த பிரச்சனையை நீ தான் சமாளிக்கணும். ஏன்னா ரோகிணி ரொம்ப பாவம். அவகிட்ட இப்போ இவ்வளோ பணம் இல்லவே இல்லை. நான் ஏதோ பேச தெரியாமல் பேசிட்டேன். அதுக்காக அவங்க 10 லட்ச ரூபா பணம் கேட்டால் அப்படியே கொடுக்கணுமா முத்து? அவங்க செய்கிறது தப்பு தானே அப்படின்னு இங்கே ரோகிணிக்காக மனோஜ் முத்துக்கிட்ட பேசுகிறாரு. உடனே முத்துவும், ஆமாம், நான் அந்த 2 குடும்பத்துலேயும் பேசி கல்யாண ஏற்பாடு செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறமாவும் அவங்க இப்படி பணம் கேட்டு வந்திருக்கக்கூடாது. அவங்க செய்கிறது பெரிய தப்பு. அவங்க வீட்டில் நானே போய் பேசுகிறேன். அவங்களே புரிஞ்சுக்கிட்டு இந்த பணம் வேணான்னு முடிவெடுத்தாங்கன்னா அப்புறம் உனக்கும் அந்த பார்லர் அம்மாவுக்கும் பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னு இங்கே முத்து சொன்னதை கேட்டுட்டு உடனே மனோஜும், அப்படி மட்டும் நடந்தா நீ என்ன கேட்டாலும் நான் உனக்காக செய்வேன் முத்து அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. உடனே இங்கே ரவியும், ஆமாம் முத்து, மனோஜை பார்க்க ரொம்பவே பாவமாக இருக்குது. அம்மா வேற எப்போ பார்த்தாலும் ரோகிணி அண்ணியை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துகிறாங்க. இதில் தப்பு யார் செஞ்சான்னு பார்த்தா அம்மா பக்கம் தான் நிறைய தப்பு இருக்குது. யார் என்னன்னு விசாரிக்காமல் அவங்கள டான்ஸ் கிளாஸில் சேர்த்துருக்கவும் கூடாது. மீனா அண்ணியவும் உன்னையும் நம்பாமல் நீ சொல்கிற எதையும் கேட்காம அந்த ரதி மேலையும் தீபன் மேலையும் நம்பிக்கை வச்சு பேச தானே அவங்க இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டு இப்போ நம்மக்கிட்டே பணத்தை கேட்டால் அது தப்பு இல்லையா? நீ போய் பேசு முத்து, அதுக்கப்புறமா வர பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு ரவியும் சொல்கிறாரு. அதுவும் சரிதான். அம்மாவை பார்க்கவும் பாவமாக இருக்குது. இதில் பார்வதி அத்தை வீட்டில் வேற போய் பிரச்சனை செஞ்சு பணத்தை கேட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அன்னைக்கு என்கிட்ட நல்ல விதமாக பேசினேன். அந்த ரதி வீட்டில் உள்ளவங்களும் அந்த தீபன் வீட்டில் உள்ளவங்களும் இப்படிலாம் நடந்துப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு முத்து அவங்கக்கிட்ட போய் மறுபடியும் பேசணும்னு முடிவெடுக்கிறாரு. காலையில் சீக்கிரமாகவே முத்துவும் அவங்க வீட்டுக்கு போக கிளம்புறாரு. உடனே மீனாவும், ஏங்க நீங்கள் சவாரிக்கு கிளம்பாமல் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்ல, அதான் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் பெரிய பிரச்சனையாக அந்த ரதி வீட்டில் உள்ளவங்க இருக்கிறாங்கல்ல, அதான் பணம் கேட்குறாங்களே. எங்கள் அம்மாவும் வேறு வழி இல்லாமல் அந்த பார்லர் அம்மா பணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதான் மனோஜுக்கு உதவி செய்யலாமேன்னு சொல்ல, ஏங்க நீங்கள் உதவி செஞ்சால் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. அதுலேயும் ரோகிணி உங்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. நீங்கள் எதுக்கு அவங்களுக்காக உதவி செய்யணும்னு மீனா கேட்க, என்ன செய்கிறது, என்னதான் இருந்தாலும் மனோஜ் என் அண்ணன். அவன் கண் கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல. அம்மா செஞ்ச தப்புக்கு ரோகிணி கிட்ட பணம் கேட்டால் அவங்க எப்படி பணம் கொடுப்பாங்க? பணத்தெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ரோகிணி சொன்னாலும் எங்கள் அம்மா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ரோகிணி மேலே நிறைய தப்பு இருக்குல்ல. அவங்க தான் நிறைய பொய் சொல்லியிருக்காங்களே. அதை ஒரு காரணமாக வச்சு ரோகிணி மூலமாக பணத்தை வாங்கணும்னு என் அம்மா நினைக்கிறாங்க. அதனால் நான் போய் பேசிட்டு வரேன். அதுக்கப்புறமா சவாரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும், முத்து நீயும் மனோஜ் மாதிரியே பேசி பிரச்சனையை பெருசாக்கிறாத. பார்த்து கவனமாக பேசுப்பா. அவங்க வீட்டில் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் இருக்கிறதுனால நீ தனியாக போகிறதையும் என்னால் ஏற்றுக்க முடியலன்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா நான் யாருக்குப்பா பயப்படணும்? நாமளப்பா தப்பு செஞ்சோம்? நம்ம பக்கம் எந்த தப்புமே இல்லை. அது தெரிஞ்சிருந்தும் ரதியோட அப்பாவாக இருக்கட்டும் அந்த தீபனோட அப்பா அமைதியாக அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்காமல் தேவையில்லாமல் பணத்தை கேட்டு வந்தாங்கன்னா அதை எப்படிப்பா சும்மா விட முடியும்? அதான்ப்பா போய் என்னென்னு கேட்டுட்டு வரலான்னு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயா ரோகிணியை பார்த்து, என்ன நீங்கள் அந்த முத்துக்கிட்ட உதவி கேட்டிங்களா? ஏன் மனோஜ், நீ தான் அந்த முத்துக்கிட்ட எப்படிலாம் செய்ய சொன்னியான்னு கேட்க, ஆமாம்மா, அந்த ரோகிணிக்கு எப்படிம்மா 10 லட்ச ரூபா பணம் கிடைக்கும்? ரோகிணி எந்த தப்பும் செய்யலையேம்மா. நானும் ரோகிணியும் தான் போய் தேவையில்லாமல் எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசி பிரச்சனையை செஞ்சிட்டோம். அதுக்காக 10 லட்ச ரூபா பணத்தை அவங்க கேட்டாங்கன்னு கொடுக்க முடியுமா? அதாம்மா முத்துவை பேச சொல்லியிருக்கோம் அப்படின்னு மனோஜ் பேச, ஏன் ரோகிணி, நான் தான் சொன்னேன்ல, நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நான் மறந்து உன்னை என் மருமகளாக ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த பிரச்சனைக்கு நீ தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணுன்னு சொன்ன, எனக்காக இது கூட நீ செய்ய மாட்டல. அப்புறம் நீ எல்லாம் என்னடி மருமக? உன்னை நான் மருமகளாக ஏற்றுக்கணுமா? பார்ப்போம், இந்த முத்து போகிறான்ல பேசுகிறதுக்கு, அவன் மட்டும் பெருசாக என்ன செஞ்சிடறான்னு பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு விஜயா எப்பயும் போல் ரோகிணி மேலே கோவமாக இருக்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி நினைக்கிறாங்க, ஸ்ருதியும் மீனாவும் தெரிஞ்ச பெரியவங்க யார்கிட்டையாவது பேசி அவங்க குடும்பத்தில் பேச சொன்னால் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும்னு சொன்னாங்கல்ல நேற்று. அப்போ அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்கன்னா என் அம்மா மட்டும்தான். என் அம்மா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. எனக்குன்னு பேச யாருமே இல்லையே. பேசாமல் அந்த சிட்டிக்கிட்ட உதவி கேட்டால் என்ன?
மனோஜ் வந்து முத்துவை ரொம்ப நம்புறாரு. இந்த பிரச்சனையை முத்துவால் மட்டும்தான் சமாளிக்க முடியும்னு மனோஜ் நினைக்கிறாரு. ஆனால் எனக்கு இந்த முத்து மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இந்த பிரச்சனையை கண்டிப்பாக முத்து பெருசாக்கி என்னையும் மனோஜையும் அவமானப்படுத்தணும்னு நினைப்பாரு இந்த முத்து. அது மட்டும் இல்லை, அப்படி நடந்தால் நான் மறுபடியும் விஜயாத்தக்கிட்ட மாட்டிப்பேன். பேசாமல் சிட்டிக்கிட்ட சொன்னாதான் சிட்டி அந்த ஆளுங்க கிட்ட நல்லபடியாக பேசி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். அதுக்கு சிட்டிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா போதாதான் என்ன? சிட்டி நமக்காக என்ன வேணாலும் செய்வார்ல. அந்த சிட்டியை போய் பார்த்து உதவி கேட்க வேண்டியதான். வேற வழியே இல்லை. ஏன்னா ரதியோட வீட்டில் உள்ளவங்களும் தீபனோட வீட்டில் உள்ளவங்களும் ரொம்பவே பிரச்சனை செய்கிற ஆளுங்களா இருக்கிறதுனால அவங்கள மாதிரியே ஒரு ஆளை பேச அனுப்புனாதான் சரிப்பட்டு வரும். இந்த முத்துவாலெல்லாம் பெருசாக எந்த நல்லதும் செய்ய முடியாது. அந்த ஆளுங்க இன்னும் பிரச்சனை தான் செய்வாங்க. எனக்கு இந்த 10 லட்ச ரூபா பணத்தை தர முடியாது. எனக்காக பேச கண்டிப்பாக அந்த சிட்டி மட்டும்தான் இருக்கான். அவனை அனுப்பி தான் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும். சிட்டியை போய் பார்க்கணும், நடந்த எல்லாத்தையும் சொல்லி உதவி கேட்கணும் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. உடனே ரோகிணியும் எனக்கு வெளியில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, நீ எங்கே வேணாலும் போ, ஆனால் கேட்ட மாதிரி பணத்தை கொண்டு வரலன்னு வை, அவ்வளவுதான். நீ இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலனா அப்புறம் மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு ரோகிணி கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே ரோகிணியும் வேற வழி தெரியாமல் அங்கே சிட்டியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. சிட்டியும் வாங்க ரோகிணி மேடம் அப்படின்னு சொல்ல, சிட்டி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன், உங்களால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும்னு சொல்லி கேட்கும்போது, அதானே பார்த்தேன் உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தால் தான் என் ஞாபகமே வரும். ஆமாம், என்ன பிரச்சனைன்னு கேட்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. டான்ஸ் கிளாஸில் இங்கே ரதியாலையும் தீபனாலையும் நடந்த பிரச்சனை, அதனால் அவங்களோட அப்பா அம்மா 10 லட்ச ரூபா பணம் கேட்குறதுன்னு ஒவ்வொன்றையும் சொல்ல, உடனே இங்கே நான் இந்த உதவியை செஞ்சால் எனக்கு இதில் என்ன லாபம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சிட்டி கேட்கும்போது, நான் உங்களுக்கு பெருசாக பணம் கொடுக்க முடியாது, ஆனால் உங்களுக்கு என்னால் என்ன வேணாலும் உதவி செய்ய முடியும்னு உங்களுக்கே தெரியும். முத்துவையும் மீனாவையும் உங்களுக்கு பிடிக்காது. அவங்க 2 பேரையும் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த முத்துவை வசமாக மாட்டி விடுறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ பணம் மட்டும் என்கிட்ட கேட்டுறாதீங்கன்னு சொல்ல, சரி நீங்கள் அந்த முத்துவுக்காக உதவி செய்கிறேன்னு சொல்கிறீங்கள, எனக்கு அது ஒன்றே போதும். நான் என் ஆளுங்களை அனுப்பி அவங்க வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட பேச வைக்கிறேன். அதுலேயும் சரிப்பட்டு வரலனா நான் போய் பேசுகிறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க யாரும் உங்கள் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. 10 லட்ச ரூபா பணமும் கேட்க மாட்டாங்க. பேசி அவங்களால நம்ம பேசுகிறத அவங்க புரிஞ்சிக்கலன்னா அப்புறம் வந்து நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு ரோகிணி கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. எப்படியோ இந்த பணமும் கொடுக்காம இந்த சிட்டி நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. சிட்டி போய் பேசட்டும், இல்லை சிட்டியோட ஆளுங்க போய் பேசட்டும். எப்படியோ இவங்க இந்த ரதி வீட்டில் உள்ளவங்களும் தீபன் வீட்டில் உள்ளவங்களும் பிரச்சனை செய்யாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து ரோகிணி வந்து கிளம்புறாங்க. சவாரிக்கு போகாமல் முத்து இங்கே மனோஜ் ரோகிணிக்கு உதவி செய்யணும்னு ரதியோட வீட்டுக்கு கிளம்பி போக, ரதியோட அப்பா முத்துவை பார்த்து சொல்கிறாங்க, முத்து தம்பி நீங்கள் ரொம்ப நல்லவர், அதனால தான் என் பொண்ணுக்கும் தீபனுக்கும் கல்யாண ஏற்பாடை நாங்கள் பேசி எல்லா முடிவையும் எடுத்திருக்கோம். ஆனால் அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இந்த பிரச்சனையால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். எங்கள் சொந்தக்காரங்க எங்களை என்ன பேச்சு பேசியிருப்பாங்க. வெளியில் தலை காட்ட முடியாமல் அவமானப்பட்டு நின்னோமே, அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணன் மனோஜும் தானே. இப்படி ஒவ்வொருத்தரும் பிரச்சனை செஞ்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போனால் அப்போ எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? அதுக்காக தான் நாங்கள் அவமானப்பட்டதுக்கு இந்த பணத்தை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தரணும். இல்லைனா நாங்களாம் சும்மா விட மாட்டோம். பிரச்சனை பெருசாகும். அப்புறம் உங்கள் அம்மா கண்டிப்பாக போலீஸில் மாட்டிப்பாங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும், அண்ணே என்ன பேசுகிறீங்க? உங்களுக்காக அன்னைக்கு 2 குடும்பத்தையும் பேச வச்சு நல்ல முடிவை எடுக்க வச்சதே நான். சரி போனால் போதுன்னு நான் உதவி செஞ்சுருக்கேன். இதில் எங்கள் பக்கம் என்ன தப்பு இருக்குன்னு இப்படி பேசுகிறீங்க? தப்பு செஞ்சது உங்கள் பொண்ணு. அதுலேயும் இந்த தீபன் தான் தப்பு செஞ்சுருக்கான். இப்படி இருக்கும்போது நாங்கள் செஞ்ச உதவியை ஏற்றுக்கிட்ட நீங்கள் இப்படி பணம் கேட்டு வந்து நிற்க அசிங்கமாக இல்லை? போனால் போதுன்னு நாங்கள் அமைதியாக இருந்தால் ஏமாற்றி பணம் வாங்கலான்னு நினைக்கிறீங்களா? எங்ககிட்ட அவ்வளோ பணமும் இல்லை, பணம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், நாங்கள் யாரும் எந்த தப்பும் பண்ணலையே. வேணும்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதை நாங்கள் சமாளிச்சுக்கிறோம். ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா பணத்தை கொடுக்கவும் முடியாது. முதல்ல நீங்கள் யார்? பார்வதியத்தை வீட்டில் போய் கேள்வி கேட்டு அவங்கள அவமானப்படுத்துறதுக்கு தப்பு செஞ்ச 2 பேரையும் விட்டுட்டு எங்ககிட்ட வந்து பணம் கேட்குறீங்களா? நீங்கள் முடிஞ்சதை செஞ்சுக்கங்கன்னு சொல்ல, என்ன தம்பி எங்களை பற்றி தெரியாமல் என்ன வேணாலும் பேசலான்னு பார்க்குறியா அப்படின்னு முத்துக்கிட்ட பிரச்சனை செய்ய ஆரம்பிக்க, உடனே முத்துவும் அந்த ஆளுங்க தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பணம் தான் முக்கியம்,
எப்படியாவது இந்த பிரச்சனையை பெருசாக்கி பணம் வாங்க நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்ச முத்துவும் அவங்க எல்லாரையும் வெளுத்து வாங்குறாரு. உடனே ரதியோட அப்பாவும் தீபனோட அப்பாவும், முத்து தம்பி, இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சவங்கள நாங்கள் சும்மா விட போறதில்லன்னு சொல்ல, இதுக்கு மேலே நீங்கள் பிரச்சனை செஞ்சா அப்புறம் நான் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதாயிரும். எங்கள் வீட்டு பக்கம் வந்து பிரச்சனை செய்கிறது இல்லை பார்வதி அத்தை வீட்டுக்கு போய் பணம் கேட்குறதுன்னு ஏதாவது செஞ்சீங்க, அவ்வளவுதான். உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கங்க. நானும் அந்த வீட்டில் தான் இருக்கேன். என்ன பிரச்சனை செஞ்சாலும் நான் பார்த்துப்பேன். என் அம்மாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். தப்பு செஞ்சது நீங்கள். இதில் எங்களை கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு முத்து அங்கே பிரச்சனை செஞ்சுட்டு அவங்கள வெளுத்து வாங்கிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி வராரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே சிட்டி அவரோட ஆளுங்களை அதே வீட்டுக்கு அனுப்பி அவங்கள அவங்கக்கிட்ட பேசுங்க. புரிஞ்சுக்கலையா? வெளுத்து வாங்கிருங்க. இனி ரோகிணி பக்கமே அவங்கெல்லாம் வரக்கூடாது. ரோகிணி நம்ம கேட்குற உதவியை செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஆளுங்களை வெளுத்து வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு அங்கே தன்னுடைய ஆளுங்களையும் அனுப்ப, முத்து ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பி போகிறத பார்த்துட்டு, பரவாயில்லையே இந்த முத்து வேற வந்துட்டு போகிறானா, நாம் முத்து சொல்லி தான் இப்படிலாம் பிரச்சனை செய்கிறோன்னு அங்கே வீட்டில் எல்லாரையும் நல்லா வெளுத்து வாங்கிட்டு முத்துவால் தான் நாங்கள் வந்தோன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டிதான். ஏற்கனவே இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் முத்து மேலே கோவமாக இருக்காங்க பிரச்சனை செஞ்சதுனால. நாம் இப்போ சிட்டி அண்ணன் அனுப்பின ஆள் மாதிரி பேசாமல் முத்து தான் எங்களை இப்படி செய்ய சொன்னாருன்னு அவங்கக்கிட்ட சொல்லி சொல்லி வெளுத்து வாங்குவோம். அப்போ தானே பிரச்சனை முத்துவுக்கு போகும், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. அதே மாதிரி அங்கே சிட்டி அனுப்பின ஆளுங்களும் ரதியோட வீட்டில் இருந்தவங்க ரொம்ப கோவமாக இருக்க, முத்து சொல்லியே நீங்கள் கேட்க மாட்டீங்களா? முத்து யார் தெரியுமா? அவரோட ஆளுங்க தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் வெளுத்து வாங்கிடுறாங்க. உடனே ரதியோட அப்பாவும் இங்கே வந்து தீபனோட அப்பாவும் இந்த முத்து நம்மளை வந்து அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாமல் அவன் தன்னுடைய ஆளுங்களை வேற அனுப்பி இப்படி பண்ணிட்டான்ல, அந்த முத்து வீட்டில் யாரையும் சந்தோஷமாக விடவே கூடாது அப்படின்னு சொல்லி உடனே போலீஸ்கிட்ட போகிறாங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்லி முத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க இங்கே 2 வீட்டில் உள்ளவங்களும். வீட்டுக்கு வந்த முத்து ரொம்ப கோவமாக வராரு. உடனே அண்ணாமலையும், ஏன்பா முத்து, ரதி வீட்டில் போய் பேசுனியா? என்ன சொன்னாங்க? அந்த பணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்களாப்பான்னு சொல்லும்போது, அப்பா அவங்கெல்லாம் நல்லவங்களே இல்லைப்பா, போனா போதுன்னு அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நான் போனது பெரிய தப்புப்பா. அந்த ரதிக்கும் தீபனுக்கும் கல்யாண ஏற்பாடு செய்கிறதுக்கு உதவி செஞ்சதே நான் தான். 2 குடும்பத்துலேயும் பேசினதும் நான் தான். ஆனால் அவங்களுக்கு பணம் தான் முக்கியமாக. 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தா தான் பிரச்சனையை அப்படியே விடுவோம், இல்லைனா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. நம்ம பக்கம் என்னப்பா தப்பு இருக்குது? நம்ம அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கப்பா. அதுலேயும் நாங்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சும்மா விட மாட்டோம்னு சொல்கிறாங்க. இருந்த கோவத்தில் வெளுத்து வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பான்னு சொல்ல, உடனே அங்கே வந்த மனோஜும், என்ன முத்து சொல்கிற? அப்போ பிரச்சனை பெருசாயிருச்சா? நீ என்னவோ இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன், இனி அவங்க வீட்டு பக்கமே வரமாட்டாங்க பணம் கேட்டுன்னு சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, இனி யாரும் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டாங்க. வந்தால் நான் சும்மா விட மாட்டேன். அவங்க பணம் கேட்டால் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பயப்படாமல் நீ உன் வேலைக்கு கிளம்ப வேண்டியதானேன்னு சொல்ல, இல்லை அந்த ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் கடைக்கு வந்து பிரச்சனை செஞ்சுருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு நான் வீட்டிலையே இருக்கேன் தெரியுமான்னு சொல்ல, இப்படியே பயந்துட்டு இருந்தா அவங்க நம்மளை ஏமாற்றி பணம் வாங்கணும்னு நினைப்பாங்க. யாருக்காக பயப்படணும்? தப்பு செஞ்சால் பயப்படலாம், நாம் தான் எந்த தப்பும் செய்யலையே, அப்புறம் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு முத்து மனோஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்க. உடனே அங்கே வந்த விஜயா, இதெல்லாம் இந்த முத்துவுக்கு தேவையா? அங்கேயும் போய் பிரச்சனை செஞ்சுட்டு வந்துட்டானா? அந்த ஆளுங்கெல்லாம் சாதாரண ஆளுங்களே இல்லை, அவங்க பேச ஆரம்பித்தா தாங்க முடியாது, அவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறவங்க. கேட்ட பணத்தை கொடுக்கறத விட்டுட்டு இந்த பிரச்சனையை சமாளிக்கிறேன்னு போய் நீ இன்னும் தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கேன். இவனை யாருங்க முதல்ல அங்கே போக சொன்னது? மனோஜ், உன்னால் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியலன்னு இப்படி அந்த முத்துவை அனுப்புனல, நாளைக்கே என்ன நடக்க போதுன்னு பாரு. அவங்க கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை சும்மா விட போகிறதில்ல. தேவையில்லாத வேலையை அந்த முத்து செஞ்சுட்டு வந்திருக்கான். இதுக்கு தான் ரோகிணி கிட்ட பணத்தை ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னேன். முத்து, நீ என்னுடைய விஷயத்தில் இனி தலையிடாத. நாளைக்கு அவங்கெல்லாம் வீடு தேடி வந்தால் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, பிரச்சனை ரொம்ப பெருசாயிரும் போல அப்படின்னு விஜயா ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்த ரோகிணி மனோஜ்கிட்ட, என்ன அந்த முத்து பேச போனாரா அப்படின்னு கேட்க, ஆமாம் முத்து பேச போனதுனால அவங்க ரொம்ப கோவத்தில் இருக்காங்க போல், பணம் தந்தே ஆகணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களாம். எப்படி ரோகிணி இதை சமாளிக்கிறது? உன்னை நம்பி அங்கே நான் பேச வந்தது பெரிய தப்பாக போச்சு பாரு. என் அம்மா வேற ரோகிணி பணத்தை ஏற்பாடு பண்ணால் இந்த பிரச்சனையை சரியாக சமாளிச்சிடலாம், பணத்தை கொடுத்து பிரச்சனையை சமாளிக்கிறத விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போய் இந்த முத்து ஏன் பிரச்சனை செஞ்சுட்டு வந்தான், நீ தான் மனோஜ் எல்லாத்துக்கும் காரணம்னு அம்மா என்னை திட்டுறாங்க, என்கிட்ட சரியாக பேசக்கூட மாட்டேங்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணி யாருக்கும் தெரியாமல் சிட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சிட்டி நீங்கள் அந்த வீட்டில் போய் பேசுனீங்களா? அந்த ரதியோட அப்பாவும் தீபனோட அப்பாவும் என்ன சொன்னாங்க? பணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? ஏற்கனவே முத்து பேசுனதுக்கே அவங்க அவ்வளோ கோபமாக இருந்தாங்களாமேன்னு சொல்ல,
என்ன ரோகிணி மேடம், நீங்கள் இப்படி யோசிச்சா எப்படி? அந்த முத்து மேலே பெரிய தப்பு வர மாதிரி ஏன் ஆளுங்களை அனுப்பி அவங்கள வெளுத்து வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லை, முத்துவோட ஆளுங்க தான் நாங்கன்னு என் ஆளுங்க சொல்லியே அவங்கள வெளுத்து வாங்கியிருக்காங்க. அந்த கோவத்தில் முத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் என்கிட்ட உதவி கேட்டு வந்தீங்க. ஆனால் நான் செஞ்ச உதவியால் பாருங்க, முத்து தான் உள்ளே போகிறான், போலீஸ்கிட்ட முத்து தான் மாட்டிக்க போகிறான்னு சொல்ல, என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க, பிரச்சனை பெருசாயிரும்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல, பார்த்துக்கலாம் ரோகிணி மேடம், நீங்கள் ஃபோனை வைங்க, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு சிட்டி. இந்த சிட்டியும் ஆளுங்களை அனுப்பி பேச சொன்னால் அவன் வேற பிரச்சனை செஞ்சுருக்கான், முத்து செஞ்ச பிரச்சனை வேற. இதில் என்ன நடக்க போதோ தெரியலையே. பேசாமல் 10 லட்ச ரூபா பணத்தையே ஏற்பாடு பண்ணி கொடுத்து பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாமோ. நானா தேவையில்லாமல் மாட்டிப்பேன் போலையே. சிட்டியோட ஆளுங்களும் அங்கே வந்தாங்கன்னு தெரிஞ்சா நான் சிட்டிக்கிட்ட உதவி கேட்டது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அப்புறம் அவ்வளவுதான், விஜயாத்தை என்னை சும்மா விட மாட்டாங்களே. சிட்டி கூட எதுக்கு பேசினேன், சிட்டி எதுக்கு உனக்கு உதவி செஞ்சான் அப்படின்னு நான் சிட்டிக்கு உதவி செஞ்ச எல்லா உண்மையும் வெளியில் வந்துடுமே. என்ன நடக்க போதோ தெரியலன்னு இங்கே ரோகிணியும் ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. அடுத்த நாள் எப்பயும் போல் இங்கே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காரு இங்கே அண்ணாமலை. அந்த சமயம் அங்கே போலீஸ் வரதை பார்த்துட்டு, யார் சார் என்ன அப்படின்னு கேட்க, ரதி வீட்டிலேருந்து முத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. வீடு தேடி போய் இவர் பிரச்சனை செஞ்சுருக்காரே. தப்பு செஞ்சதெல்லாம் நீங்கள் மறுபடியும் பிரச்சனை செய்ய எதுக்கு போனீங்க? அப்படியே அவங்க பக்கம் தப்பு இருந்தாலும் நீங்கள் எங்களை தேடிலாம் வந்திருக்கணும். அந்த முத்துவை கூப்பிடுங்கன்னு சொல்ல, அங்கே வந்த முத்துவும், சார் உண்மையாகவே நான் எதுவும் செய்யலை சார், அவங்கக்கிட்ட பேச தான் சார் போனேன். நான் தனியாக தான் போனேன். அவங்க வீட்டில் தான் அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரும், நீ வெளியிலே போக முடியாது, உங்கள் அண்ணன் மாதிரியே உன்னை வெளுத்து வாங்கிடுவேன்னு அவங்க தான் சார் முதல்ல இப்படி தப்பாக பேசுனாங்க. அந்த கோவத்தில் தான் நான் திட்டிட்டு வந்தேன். மற்றபடி நான் எந்த தப்பும் செய்யலை சார். வேணும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, அதெல்லாம் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சு. நீ என்னவோ ஆளுங்களை அனுப்புனியாமே, நீ பிரச்சனை செஞ்சது பத்தாதுன்னு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ஆளுங்களை அனுப்பி அவங்களுக்கு பிரச்சனை செய்கிறதுக்கு. உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு தான் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க விசாரிக்கிறதுக்கு. கிளம்பி வா முத்து அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்ன சார் சொல்கிறீங்க, நான் ஆளுங்களை அனுப்புனேனா? யார் சார் சொன்னா? நானே இங்கே கார் டிரைவராக இருக்கேன் சார். என்கிட்ட வேலை பார்க்க ஆளுங்க இருக்காங்களா? அப்படி யாருமே இல்லை சார். அவங்க ஏதோ பொய் சொல்லி ஏமாத்துறாங்க. உண்மையாகவே நான் யாரையும் அனுப்பலை, நான் தனியாக தான் சார் போய் பேசினேன்னு சொல்ல, நீ அனுப்பின ஆளுங்க முத்துவையே நீ எதிர்த்து பேசுறியா? முத்து அனுப்பி தான் நாங்கள் வந்தோன்னு சொல்லி சொல்லி வெளுத்து வாங்கியிருக்காங்க. அப்போ உன் ஆளுங்க இல்லைன்னா அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்க, இங்கே முத்து ஒன்றுமே புரியாமல் நிற்க ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க. சிட்டியோட ஆளுங்க செஞ்ச பிரச்சனையால் முத்துவை தேடி போலீஸ் வந்திருக்காங்க. முத்துவுக்கு மட்டும் இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே தெரிஞ்ச அவ்வளவுதான். மீனாவும் முத்துவும் என்னை சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த முத்து மீனா இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் என்னையும் மனோஜையும் இந்த முத்து தானே அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பார். கொஞ்ச நாள் போலீஸ்கிட்ட நல்லா அவமானப்பட்டு வரட்டும். இப்போ இந்த பிரச்சனையை நான் தான் செஞ்சேன்னு யாருக்கும் தெரியாதுல்ல, யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாதுல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு ரோகிணி அமைதியாக நிற்க, முத்து எவ்வளவோ சொல்கிறாரு, இந்த பிரச்சனைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் பேசுகிறதுக்காக தான் போனேன், எந்த ஆளுங்களையும் நான் அனுப்பலைன்னு. ஆனால் அங்கே வந்த போலீஸ் எதையும் கேட்க தயாராகவே இல்லை. முத்துவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக நினைக்கும் போது இங்கே மீனாவும், என்ன சார் நீங்கள், என் மாமியாரால் தான் பிரச்சனை வந்தது, அதை சரி செய்ய அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் என் வீட்டுக்காரர் போனார், என்ன நடந்ததுன்னு கூட விசாரிக்காமல் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு இப்படி என் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு போகிறீங்களே சார், வேண்டாம் சார், அவர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு முத்துவுக்காக மீனா அழுதுகிட்டே பேசுகிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, இந்த முத்து போய் பேச போகிறேன்னு போனானே, இப்போ உங்கள் பையன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாருங்கள். முத்துவால் போலீஸ் வீட்டுக்கு நிற்கிறாங்க. தேவையா இதெல்லாம்? அந்த ரோகிணி பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? இவனுக்கெல்லாம் என்னங்க பேச தெரியும்னு முத்து அங்கே பேச போனால் பாருங்கள், எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறோம் அந்த முத்துவால். ஏன் தான் அந்த முத்து இப்படி செய்கிறானோ? ரோகிணி, இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருக்க முடியாது. பணத்தை உன்னால் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா முடியாதான்னு கேட்க, ஆண்டி நீங்கள் செஞ்ச தப்புக்கு என்கிட்ட பணம் கேட்டால் எப்படி தர முடியும்? அதுவும் 10 லட்ச ரூபா பணம் என்கிட்ட இல்லவே இல்லை, வெளியில் கடன் வாங்கவும் முடியாது அப்படின்னு ரோகிணி கண் கலங்கி நிற்க, உடனே அண்ணாமலை, போதும், நானே போய் முத்துக்காக பேசி முத்துவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். போலீஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ தெரியல, ஆனால் என் பையன் முத்து கண்டிப்பாக எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே பேசிட்டு அண்ணாமலையும் அங்கேருந்து கிளம்ப, ரவியும் கிளம்பி போகிறாரு. ஆனால் மனோஜ் மட்டும், அம்மா எனக்கு உதவி செய்யதாம்மா முத்து போனான், அவனுக்கே இப்படி ஒரு நிலமைனா அந்த ஆளுங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா, நீங்கள் தாம்மா பேசி எப்படியாவது பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. ரோகிணி, பேசாமல் வெளியில் யார்கிட்டையாவது கேட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணிடலாமா, முத்துவை வேற போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அங்கே ரதியோட அப்பா, தீபனோட அப்பா
இவங்க 2 பேரும் செய்கிற அந்த பிரச்சனையால் விஜயா வீட்டில் எல்லாரும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. மீனா ஒரு பக்கம் நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே போலீஸ் முத்துக்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்க, நான் அவங்க கிட்ட பேச தான் போயிருந்தேன். சொல்லப்போனால் அவங்க 2 பேரும் தான் தப்பு பண்ணியிருந்தாங்க. ஆனால் என் அம்மா கிட்ட 10 லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நான் பேச தான் போனேன். மற்றபடி எந்த ஆளுங்களையும் அனுப்பலைன்னு சொல்ல, மீனா, அண்ணாமலை, ரவின்னு எல்லாரும் வந்துடுறாங்க. ஆமாம் சார், முத்து பொய் சொல்ல மாட்டான். அவன் இப்படி செய்கிற ஆளும் கிடையாது. அவன் வேலை உண்டு, அவன் உண்டுன்னு இருப்பான். அவன் கார் டிரைவராக இருக்க அவன் ஏன் சார் ஆளுங்களெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி முத்து, நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரிதான். இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் எங்களை தேடி வந்திருக்கலாமே. நீங்களா ஒரு முடிவெடுத்து பேச போக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அங்கே ரதியோட அப்பா வந்து, எனக்கு நல்லா தெரியும் இந்த முத்து தான் ஆளுங்களை அனுப்புனது. நாங்கள் தான் அவங்கக்கிட்ட அவமானப்பட்டு நின்றுருக்கோம். நீங்கள் சரியான முடிவெடுக்கணும். இந்த முத்துலாம் வெளியிலேயே வரக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, என்னங்க நடக்குது? ஆளுங்களை அனுப்புறதா சொல்கிறாங்க. நமக்குன்னு யாருங்க இருக்கா போய் பேசுகிறதுக்கும் இப்படி செய்கிறதுக்கும்? ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிட்டி தன்னுடைய ஆளுங்களை அனுப்பி எதுவும் பிரச்சனை செஞ்சுருப்பானோ அப்படின்னு சொல்ல, நல்லா தெரியுது மீனா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த ரோகிணி தான். பார்லலமாக தான் அந்த சிட்டிக்கிட்ட உதவி கேட்டிருப்பாங்க. அவன் ஆளுங்களை அனுப்பியிருப்பான் என்னை அவமானப்படுத்தவும், போலீஸில் மாட்டி விடவும். அவன் ஆளுங்களை அனுப்பி என்னை மாட்டி விட்டுட்டான். இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே போலீஸ் முன்னாடி நடந்ததை முத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார், நான் எந்த தப்பும் செய்யலை. ஆனால் பிரச்சனை செஞ்ச என் வீட்டில் இருக்க மூத்த மருமக ரோகிணியால் தான் இவ்வளவும் நடந்திருக்கு. அவங்க ஏற்கனவே சிட்டிக்கிட்ட நிறைய உதவி கேட்டிருக்காங்க. சிட்டியும் ரோகிணிக்காக எல்லா உதவியும் செய்வார். அவன் தான் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனையை பெருசாக்கியிருக்கான். வேணும்னா சிட்டியை வெளுத்து வாங்கி உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ரோகிணி இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரிய வரும். அப்புறம் நீங்கள் என்ன விட்டுருவீங்கள சார் அப்படின்னு முத்து சொல்ல, உடனே அண்ணாமலையும், என்ன முத்து சொல்கிற? அந்த ரோகிணி அந்த சிட்டிக்கிட்ட உதவி கேட்பாளா? அவங்க ஆளுங்களை அனுப்புனதுனால உனக்கு பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா, அந்த ரோகிணி செய்யாத வேலையே இல்லை. தேவையில்லாத பிரச்சனை செய்கிறது தான் அந்த ரோகிணியோட வேலை. இத்தனை நாள் பெருசாக நான் வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லலை. எனக்கு என்னவோ அம்மாவுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் மனோஜுக்காக பேச போன மாதிரியே ரோகிணியும் அவங்களுக்காக இப்படி சிட்டிக்கிட்ட உதவி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, போலீஸ் அங்கே சிட்டியை வர வைக்க எல்லார் முன்னாடியும் சிட்டி அப்படியே அமைதியாக இருக்கார். ரோகிணியை பற்றி மட்டும் சொல்லி மாட்டி விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. உடனே முத்து இருந்த கோவத்தில் சிட்டியை பலார்னு வெளுத்து வாங்கி, நீ தானே உன் ஆளுங்களை அனுப்புன, உன்னால தானே இவ்வளோ பிரச்சனை, என்ன எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்க, உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு கேட்க, என்ன முத்து, நீ தான் என் ஆளுங்களை அனுப்ப சொன்னது. இவங்கெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க. அந்த ரதி வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பிரச்சனை செய்கிறவங்கன்னு நீ தானே என்கிட்ட வந்து உதவி கேட்டேன்னு சொல்ல, நான் எதுக்கடா உன்கிட்ட வந்து உதவி கேட்கணும்? நான் வந்து யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசுகிற ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. இதில் நான் வந்து உதவி கேட்டேனா? எங்க அங்கே இருந்த சிசிடிவி எல்லாம் பார்த்தா உண்மை தெரிஞ்சிரும்லன்னு சொல்லும்போது, உடனே போலீஸ்க்கு இங்கே சிட்டி மேலே சந்தேகம் வருது. சிட்டியவும் சிட்டியோட ஆளுங்களையும் போலீஸ் வெளுத்து வாங்குறாங்க. முத்து இப்படி சொன்னதாலையும் உறுதியாக அவர் சொன்னதால் அங்கே சிட்டியை வெளுத்து வாங்க வேற வழி இல்லாமல், சார் விட்டுருங்க சார், உண்மையை சொல்லிடுறேன். இவங்க வீட்டில் உள்ள மூத்த மருமக ரோகிணி தான் சார். இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த ரதியோட அப்பா, தீபனோட அப்பா, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கன்னு எல்லாரையும் வெளுத்து வாங்கியாவது இந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கணும்னு என்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க. நான் ரோகிணிக்காக தான் சார் ஆளுங்களை அனுப்புனேன். அந்த சமயம் முத்து ரொம்ப கோவமாக அவங்க வீட்டிலேருந்து வெளியில் வரதை பார்த்துட்டு முத்துவை மாட்டி விடணும்னு நினச்சிட்டு நான் தான் என் ஆளுங்க கிட்ட இப்படிலாம் சொல்ல சொன்னேன். சொல்லப்போனால் அவங்க என்னுடைய ஆளுங்க. முத்து ஒரு கார் டிரைவராக தான் இருக்காரு அப்படின்னு அவமானப்பட்டு போலீஸ் வெளுத்து வாங்கினதால வேற வழி இல்லாமல் சிட்டியும் உண்மையை ஒத்துக்கிறாரு. அப்போ தான் இங்கே ரதியோட அப்பா எல்லாருக்குமே தெரிய வருது முத்து மேலே தப்பு இல்லைன்னு. உடனே முத்துவை பார்த்து அவங்க மன்னிப்பும் கேட்குறாங்க. உடனே முத்து ரொம்ப கோவமா, பார்த்தீங்களா, என்னன்னே தெரியாமல் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க நானும் என் வீட்டில் உள்ளவங்களும் அவமானப்பட்டு நிற்கிறோம். தப்பு செஞ்சவங்கள நீங்கள் அப்படியே விட்டுருவீங்கள? உங்ககிட்ட பேச வந்தது என் தப்பு. உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சது என்னுடைய பெரிய தப்பு. நான் என் வேலையை மட்டும் பார்த்துருக்கணும் அப்படின்னு இங்கே வந்து ரதியோட அப்பாவையும் தீபனோட அப்பாவையும் முத்து கோவத்தில் வெளுத்து வாங்க, உடனே இங்கே போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, தப்பு செஞ்ச இவங்களே எங்ககிட்ட பணம் கேட்குறதுல என்ன சார் நியாயம் இருக்குது? என் அம்மா பாவம் ஏதோ டான்ஸ் கிளாஸ் நடத்தணும்னு ஆசைப்பட்டாங்க. அதில் போய் இவங்க 2 பேரும் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டாங்க. இப்போ எங்கள் அம்மாவால் டான்ஸ் கிளாஸ் நடத்த முடியாத ஒரு நிலமனை. அதுக்கு காரணம் இந்த தீபனும் இந்த ரதியும் செஞ்ச பிரச்சனை தான். இவங்க 2 பேரும் விரும்புறது வெளியில் தெரியக்கூடாதுன்னு தேவையில்லாமல் டான்ஸ் கிளாஸில் வந்து சேர்ந்து எங்கள் அம்மாவையே ஏமாற்றிருக்காங்க. அப்போ நாங்களும் இவங்களால் அவமானப்பட்டிருக்கோம். இப்போ டான்ஸ் கிளாஸ் கூட நடத்துகிற நிலமையில இல்லைன்னு பணம் கேட்டால் தருவாங்களா சார் இவங்க? அப்புறம் எங்கள் அம்மா மேலே தப்பு இருக்குன்னு சொல்ல இவங்களுக்கெல்லாம் என்ன சார் தகுதி இருக்குன்னு விஜயாவுக்காக முத்து இப்படி பேசுகிறாரு. உண்மை என்னன்னு நிரூபித்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ரோகிணி தான். சிட்டியோட ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சதும் ரோகிணி தான் அப்படின்னு போலீஸ்க்கு உண்மை எல்லாத்தையுமே தெரியப்படுத்துகிறாரு முத்து.
உடனே அங்கே போலீஸும் தீபனோட அப்பா கிட்டேயும் இங்கே ரதியோட அப்பா கிட்டேயும் நீங்கள் செய்கிறது பெரிய தப்பு. இதன் மூலமாக உங்கள் பசங்க செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சிட்டு அவங்கக்கிட்ட பணம் வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க. முதல்ல நீங்கள் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இதோட இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டு உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லைனா பிரச்சனையும் பெருசாகும். நீங்கள் எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணும். நீங்கள் செஞ்சது தப்புனா நீங்கள் பணம் கேட்டதும் பெரிய தப்பு தான். அதனால் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கேருந்து கிளம்புங்க. இனி அவங்க வீட்டுக்கு பிரச்சனை செய்ய போகிறது பணம் கேட்குறதுன்னு ஏதாவது செஞ்சால் அப்புறம் அவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் தான் உள்ளே போகணும், பார்த்துக்கங்க அப்படின்னு போலீஸ் சொன்னதை கேட்டுட்டு தீபனோட அப்பாவும் இங்கே ரதியோட அப்பாவும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் வசமாக மாட்டிக்கிட்ட சிட்டியை வெளுத்து வாங்கின போலீஸ் ரோகிணியவும் சும்மா விடக்கூடாது. ரோகிணி ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சதுனால நாங்கள் தேவையில்லாமல் முத்துவை வேற கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆனால் முத்துவால் உண்மை என்னன்னு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே ரோகிணியை தேடி வீட்டுக்கே போக அங்கே முத்து நடந்த எல்லாத்தையும் விஜயா கிட்ட சொல்கிறாங்க. விஜயாவுக்கு ரோகிணி மேலே அவ்வளோ கோவம் வருது. பார்லருக்கு போன ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு மனோஜ் அப்படின்னு சொல்ல மனோஜும் அங்கே ஃபோன் பண்ணி ரோகிணியை வர வைக்க அங்கே போலீஸ் ரோகிணி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்னம்மா சிட்டியை தெரியுமா அப்படின்னு கேட்க, சிட்டியா? எனக்கு சிட்டியை தெரியும். ஆனால் இப்போ எதுக்கு அதை என்கிட்ட கேட்குறீங்க? சிட்டிக்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி நான் சிட்டியை பார்க்க போகிறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. எனக்கு சிட்டிக்கிட்ட பெருசாக பேச ஒன்றுமே இல்லையேன்னு சொல்ல, போதுமா நடித்து உன் குடும்பத்தை ஏமாற்றலாம், எங்களை ஏமாற்ற முடியாது. ஏன் நீ தானே அந்த ஆளுங்களை ரதி வீட்டுக்கு அனுப்புனது? நீ அந்த சிட்டிக்கிட்ட உதவி கேட்க போனதுன்னு எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது. ஏமா உன் குடும்பத்துக்கே தெரியாமல் இப்படி ஒரு வேலையை வேற செஞ்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவும் ரோகிணி என்ன செஞ்சேன்னு கேட்க, இல்லை ஆண்டி, எனக்காக பேச யாருமே இல்லை. இந்த பிரச்சனையை எப்படியாவது சமாளிக்கணும். 10 லட்ச ரூபா பணம் தர முடியாததுனால அந்த ரதி வீட்டில் போய் பேசுகிறதுக்காக சிட்டியை அனுப்பலான்னு நினச்சேன். ஆனால் சிட்டி அவனோட ஆளுங்களை அனுப்பி இப்படி பொய் சொல்ல வச்சு மாட்டிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதில் என்ன வேற மாட்டி விட்டுட்டான். என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லும்போதே விஜயா ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உன்னால் என்னைக்காவது இந்த வீட்டில் நல்லது நடந்திருக்கா? தேவையில்லாமல் மனோஜை ரதி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பேச வச்சு அதனால் அவங்க பணத்தை வேற கேட்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் அதே பிரச்சனையில் நீயும் மாட்டிக்கிட்ட. சிட்டிலாம் ஒரு ஆளுன்னு அவங்கிட்ட உதவி கேட்க போயிருக்க. இதில் சிட்டி ஆளுங்களை அனுப்பிட்டு இந்த முத்து மேலே தான் தப்பு இருக்குன்னு முத்து வேலை வசமாக போலீஸில் மாட்டி விட்டுருக்கான். நம்ம குடும்பத்துக்காக தானே அந்த ரதி வீட்டில் அந்த முத்து போய் பேச போனான். அப்போ நீ என்ன செஞ்சுருக்கணும்? முத்துக்கிட்ட உதவி கேட்டிருக்கணும், இல்லையா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கணும். இப்படி நீங்கள் எவ்வளோ தான் எங்களை அவமானப்படுத்துவ? நல்ல வேலை முத்துக்கு ஓ மேலே சந்தேகம் வர அந்த சிட்டியால் பிரச்சனை வந்திருக்குமோன்னு போலீஸ்கிட்ட சொன்னதால் உண்மையை அவங்க கண்டுபிடிச்சாங்க. இல்லைனா முத்து மேலெல்லாம் தப்பு இருக்குன்னு எல்லாரும் நினச்சிருப்போன்னு சொல்ல இருந்த கோவத்தில் மீனா ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நீ செய்கிறதெல்லாம் செய்வ, இதில் உனக்கு நாங்கள் எல்லாரும் உதவி செய்யணும்னு வந்தால் எங்களே போலீஸில் மாட்டி விடுவியாடி? இந்த குடும்பத்தை ஏமாத்துறது பத்தாதுன்னு நானும் என் வீட்டுக்காரரும் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்காம நீ என்னெல்லாம் செய்கிற? சிட்டிக்கிட்ட நீ ஏற்கனவே கடன் வாங்கினது எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் விஜயாத்துக்கிட்ட சொன்னால் பிரச்சனை வரும்னு நாங்கள் உன்னோடைய விஷயத்தில் தலையிடாமல் அமைதியாக தானே இருக்கோம். அது என்ன எங்களை அவமானப்படுத்த இப்படிலாம் நீ செஞ்சிட்ருக்க? என் வீட்டுக்காரருக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்திருந்தது உண்மை தெரிஞ்ச நான் உன்னை சும்மா விட்டுருக்கவே மாட்டேன். ஆனால் நீ செஞ்ச பிரச்சனையில் இப்போ நீயே மாட்டிக்கிட்டல, அதுவும் அந்த சிட்டியால். எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இனி எங்கள் வழியில் நீ தலையிடாத. உன்னை பார்த்தாலே ரொம்ப கோவமாக வருது அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவும் ஆமாம் சார், இந்த ரோகிணி ஏற்கனவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, என் மாமாவும் பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறாருன்னு ஏமாற்றி தான் இந்த வீட்டுக்கு மருமகளாகவே வந்தா. அவள் சொன்னது எல்லாமே போய் என் வீட்டுக்காரரோட 27 லட்ச ரூபா பணம் கிடச்சத உடனே அந்த பணத்தையும் தராமல் என் பையனுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து தரேன்னு அவன் மனசை மாற்றி குடும்பத்தை ஏமாத்துறான். இப்படி நகையை வாங்கிட்டு கொடுக்குறதுன்னு இவ செய்கிறது எல்லாமே எங்களை ஏமாத்துற மாதிரியே இருக்கே தவிர்த்து எந்த ஒரு நல்லதையும் இந்த குடும்பத்துக்குன்னு ரோகிணி செஞ்சதே இல்லை. நீங்கள் இப்போயாவது முத்து சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனைக்கு பின்னாடி இந்த ரோகிணி இருக்கான்னு தெரிஞ்சு வீடு தேடி வந்தீங்கல்ல, எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ரோகிணியெல்லாம் வெளியில் வரவே கூடாது. இவளை முதல்ல கூட்டிகிட்டு போய் வெளுத்து வாங்குங்க சார். இனி ரோகிணியை நம்பி நாங்கள் ஏமாறவே கூடாது. இவளை நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும்னு சொல்ல, உடனே மனோஜும் என்னம்மா நீங்கள், ரோகிணி ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டா, அதுக்குன்னு முத்து நீ தான் அம்மா கிட்ட பேச, போலீஸ் வேற ரோகிணியை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்ல, மனோஜ் உனக்காக பேச போய் தான் இப்போ தான் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்கேன். அமைதியாக அந்த பார்லர்லம்மா இருக்காமல் எதுக்கு அந்த சிட்டிக்கிட்ட போய் உதவி கேட்டாங்க? அவன் என்னடானா அவன் ஆளுங்களை அனுப்பிட்டு நான் ஆளுங்களை அனுப்புறதா பொய் சொல்ல வீடு தேடி போலீஸ் வந்தாங்களே, அப்போ நான் மட்டும் அவமானப்பட்டு நிற்கணுமா? இந்த ரோகிணி செஞ்சதால தானே பிரச்சனை இவ்வளோ பெருசாகிட்டே இருக்குது. நான் போய் பேசியிருந்தா எப்போயோ அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். நீங்கள் புத்திசாலித்தனமாக நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சிங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் அவமானப்பட்டு நிற்கிறோம்.
நீங்கள் இந்த ரோகிணியை கூட்டிகிட்டு போய் என்னன்னு கேட்டு விசாரிங்க சார். சொல்லப்போனால் இவங்க யாருன்னு கூட எங்களுக்கு சரியாக தெரியல. இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்களோ எங்கள் குடும்பத்தை. ஏற்கனவே இவங்க மேலே சந்தேகம் இருக்குது சார். அதனால் நீங்கள் விசாரித்து உண்மையை கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்ல, அங்கே வந்த போலீஸ் சிட்டிக்கிட்ட உதவி கேட்ட ரோகிணியை வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது, மனோஜ், நீ என்னை அப்படியே விட்டுறாத மனோஜ், எனக்கு உதவி செய்யவா, நீயாவது என்னை வெளியில் கொண்டு வரணும். அத்தை தான் என் மேலே கோவமாக இருக்காங்க. நான் உனக்காக தான் எல்லாமே செஞ்சேன். நான் இந்த வீட்டில் இல்லைன்னு நீ கஷ்டப்படுவல, எனக்காக யாரையாவது கூட்டிகிட்டு வந்து என்னை சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு மனோஜ், என்னை இப்படியே விட்டுறாதன்னு அழுதுகிட்டே ரோகிணி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மனோஜும் கண்கலங்கி நிற்கிறாரு. உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, நல்ல வேளை அந்த ரோகிணி கிளம்பி போயிட்டா. இனி ரோகிணியை பற்றி நீ யோசிக்கவே யோசிக்காத. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். அந்த ரோகிணியை நம்பி இனி யாரும் இந்த வீட்டில் ஏமாறவே கூடாது. பார்த்தீங்களாங்க அந்த ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு. அவகிட்ட நான் பணம் கேட்டதுக்கு பணத்தை வாங்கி தர முடியாதுன்னு சொல்லி எதிர்த்து பேசினா. ஆனால் சிட்டிக்கிட்ட உதவி கேட்டிருக்கானா இந்த ரோகிணி. அப்போ சிட்டிக்கு நிறைய உதவி செஞ்சுருப்பா போலையே. என்ன ஏதுன்னு உண்மையை கண்டுபிடிக்கணுங்க. எனக்கு என்னவோ ரோகிணி மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அங்கே பார்வதி வராங்க. பார்வதியை பார்த்துட்டு விஜயா கேட்குறாங்க, என்ன பார்வதி மறுபடியும் பதட்டமாக வந்து நிற்கிற, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை, அந்த ரதியோட அப்பா தீபனோட அப்பான்னு எல்லாரும் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போனாங்க. 10 லட்ச ரூபா பணம்லாம் தர வேண்டாம், முத்து தம்பிக்கிட்டேயும் சொல்லிருங்கன்னு பேசிட்டு போயிட்டாங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்லை விஜயா. அவங்க யாரும் வீடு தேடி வரவும் மாட்டாங்க, பணத்தை கேட்கவும் மாட்டாங்க. நம்ம நிம்மதியாக இருக்கலாம் போல. முத்து, நீ போய் பேசுனியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே முத்துவும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நான் போய் பேசினதால பிரச்சனை வரலை. ரோகிணி தேவையில்லாமல் சிட்டிக்கிட்ட உதவி கேட்டு ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சதால தான் இப்படி அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் அந்த ரோகிணி மேலே சந்தேகப்பட்டு உண்மையை சொன்னதால் இப்போ ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஆளுங்களையும் வந்து போலீஸ் நல்லா வெளுத்து வாங்கி அனுப்புனாங்க. முத்துவால தான் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. இனி அவங்கக்கிட்ட நீங்கள் பணம் கேட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக விஜயா, முத்துன்னு எல்லாரும் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களால் வெளியிலேயே வர முடியாது. உங்கள் பசங்களோட வாழ்க்கையை பாருங்கள், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நீங்கள் செஞ்ச தப்பை மறைச்சிட்டு அவங்கக்கிட்ட போய் பணம் கேட்டு அவங்கள ஏமாற்றக்கூடாதுன்னு அங்கே ரதியோட அப்பா கிட்டேயும் அந்த தீபனோட அப்பா கிட்டேயும் போலீஸ் ரொம்ப தெளிவாக பேசி அனுப்பிட்டாங்க. அதனால தான் வீடு தேடி வந்து பயத்தில் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் பிரச்சனை செய்ய வரவும் மாட்டாங்க, எல்லாரும் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் அந்த ரோகிணி இப்படி செய்வாங்கன்னு தான் எதிர்பார்க்கல அப்படின்னு முத்து சொல்கிறார். உடனே மீனாவும், அந்த ரோகிணி மேலே ஏற்கனவே சந்தேகம் இருந்தது. ஆனால் ரோகிணி இப்படி சிட்டிக்கிட்ட உதவி கேட்க போய் அவங்களே போலீஸில் மாட்டிக்கிட்டாங்களே, அவங்க நல்லா அனுபவிக்கட்டும், அப்போ தான் இப்படி தப்பு செய்யாமல் திருந்தி வருவாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் முத்துவும், நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடந்திருக்கு. தப்பு செஞ்ச ரோகிணி நல்லா திருந்தியே வரட்டும். யாரும் ரோகிணிக்கு இப்போதைக்கு உதவி செய்யவே வேண்டாம். முத்துவை நம்பாத ரோகிணி அந்த சிட்டிக்கிட்ட உதவி கேட்டு போயிருக்காங்கன்னா இந்த ரோகிணி ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறதா தான் எனக்கு தெரியுது. நம்ம வீட்டு மருமகன்றதுக்காக போனா போதுன்னு என் அம்மா கிட்ட பேசி தப்பு செஞ்ச ரோகிணியை மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர வச்சேன். ஆனால் ரோகிணி மறுபடியும் யாருக்கும் தெரியாமல் சிட்டிக்கிட்ட உதவி கேட்குறது, இப்படி தேவையில்லாத வெளியில் நிறையா கடன் வாங்குறதுன்னு தேவையில்லாத வேலையை செய்கிறதுனால குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ரொம்ப அவமானப்பட்டு தான் நிற்கிறோம். அதனால் ரோகிணி திருந்தி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரட்டும். அது வரைக்கும் மனோஜி, நீ உன் வேலையை பாரு. இப்போ தான் முத்துவால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இனி வேறு எந்த பிரச்சனையும் ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்னு ரோகிணியை நம்ப முடியாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணி ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்கன்னு எல்லாரும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ முத்துவால் உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அதே மாதிரி இனி பிரச்சனையும் வராது அப்படின்னு விஜயா நிம்மதியாக இருக்கிறாங்க. ரோகிணி மேலே விஜயா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அதனால் ரோகிணி திருந்தி வந்தாலும் இந்த வீட்டுக்கு அவள் மருமகளாக இருக்கவே கூடாது அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. போலீஸ்கிட்ட சிட்டியால் மாட்டிக்கிட்ட ரோகிணி இந்த சிட்டிக்கிட்ட உதவி கேட்டு போனோம். அவன் நம்மளுக்கு உதவி செய்வான்னு நினச்சா இப்படி போலீஸில் மாட்டி விட்டு எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தினதுனால விஜயாத்தை என் மேலே எவ்வளோ கோவத்தில் இருப்பாங்க. மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. இதில் மனோஜ் என் மேலே அக்கறையாக இருந்தாலும் என்னை கண்டிப்பாக எனக்கு உதவி செய்ய மனோஜையும் அத்தை விட மாட்டாங்களே. இந்த சிட்டியை நம்பி உதவி கேட்டு போயிருக்கவே கூடாது. இதில் முத்து புத்திசாலித்தனமாக அவர் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபித்து என்ன போலீஸில் மாட்டி விட்டுட்டாரே அப்படின்னு இப்போ இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கன்னு தெரியாமல் நிற்கிறாங்க ரோகிணி.